கிட்டடியில் பெஞ்ச மழை வெள்ளத்துக்கெல்லாம் வந்து இந்த குளமெல்லாம் நிறைஞ்சி இந்த 2 குளமும் வந்து நிறைஞ்சி வீதிக்கு வந்துட்டுது. வீதிக்கு அங்கே சனசம நிலையத்தில் வந்து வேலைகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்காங்க. குளம் இருக்கு. இது ஒரு வயல்வெளியை மைதானமாக்கி நாம் விளையாடி திரிந்த இடம். பங்கர் எல்லாம் வந்து இருந்தது. பங்கர் எல்லாம் வந்து இப்போ உடைச்சி வழியை எடுத்துட்டாங்க. ஒரு குட்டி கெவி ஒன்று இருக்கு பாருங்க. இடம் எல்லாமே வயல்வெளியாக இருந்த இடங்கள். இன்று குடியேற்றங்கள் பல வீடுகள் எல்லாம் இங்கே அமைந்திருக்கின்ற இந்த வந்து ரைமாஸ்டர் டியூஷன் குப்பையாக போடுறது, இடாவில் கொண்டாந்து குப்பையாக போடுறது. மக்கள் ஈச்சமோட்ட மக்கள் எல்லாம் வந்து இந்த கிணத்துல வந்து தண்ணி எடுப்பினோம். எல்லாமே மழை பெஞ்சால் ஒரே தண்ணி. மழை பெஞ்சால் இதுக்குள்ளால போகவே இல்லாது. பக்கத்தில் எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் குளம். குளத்தில் எங்களுக்கு மழை பெஞ்சால் போகும் ஒரு பயம். எல்லாமே இருந்தது. மனம் குணத்தோட போகலாம் வந்து குப்பையல் மற்றது கோழி சட்டையல் எல்லாம் கொண்டு போடுறதால வந்து இதை ரவுண்டாக இருந்தது. இப்போ வீடுகள் எல்லாம் வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். வயல்வெளியை மைதானமாக்கி தொடர்ந்து பல சுற்றுப் போட்டிகள் பலவற்றை நாங்கள் கண்ட இடம். 96ஆம் ஆண்டு இடம்பெயர்வுகளை தொடர்ந்து வந்து தொடர் 7 வருடங்கள் சுற்றுப் போட்டிகள் நடைபெற்றிருந்தன. இதை வந்து நாங்கள் முதல குளம் என்று சொல்லுவோம். வணக்கம் ரவுலே. நாங்கள் படிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் ஈச்சமொட்டையில் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் வந்து கோயில் வீடியோஸ், போராட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இன்றைய தினம் நாங்கள் ட்ராவலிங் வீடியோ வந்து செய்ய போகிறோம். அதுவும் வந்து நான் இருக்கிற இடம் வந்து ஈச்சமொட்டையில் நான் வந்து இருக்கிறேன். ஈச்சமொட்டையை தான் நான் இன்றைக்கு வீடியோவை காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பால்குளத்துக்கு வந்துருக்கிறோம். பால்குளத்தில் எல்லாம் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே முதல் கிரவுண்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இடங்களில் வந்து வீடுகள் எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் வந்து இப்போ இந்த புல்லுகள் மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் மிஷினால் வந்து. இந்த பால்குளத்துக்கு வந்து இஞ்சாலையும் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதேமாதிரி இந்த தொங்கல்லையும் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்தை வந்து நாங்கள் முதல குளம் என்று சொல்லுவோம். பாருங்க, அதுக்கு முன்னாலேயே ஒரு காணி ஒன்று இருக்குது. காணிக்கு பின்னுக்கு அழகான வீடு ஒன்று இருக்குது பாருங்க. பாருங்க, இதை வந்து நாங்கள் முதல குளம் என்று சொல்லுவோம். பாருங்க, குளங்களுக்கு பக்கத்துலேயே வந்து வீடுகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்குது பாருங்க. இந்த குளத்துக்கு முன்பாகவே வந்து காணி வந்து இருக்குது பாருங்க. காணிங்க இந்த மழை இப்போ கிட்டடியில் பெஞ்ச மழை வெள்ளத்துக்கெல்லாம் வந்து இந்த குளமெல்லாம் நிறைஞ்சி இந்த 2 குளமும் வந்து நிறைஞ்சி வீதிக்கு வந்துட்டுது. வீதிக்கு வந்து இந்த காணி ஃபுல்லாகவே வந்து வெள்ளத்தால் தான், இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெள்ளத்தால் தான் மூழ்கி இருந்தது. இதெல்லாம் வந்து முதல் கிரவுண்டாக இருந்தது. இப்போ வீடுகள் எல்லாம் வந்து கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க. கட்டியிருக்கணும். இது லண்டனில் இருக்கிறாக்கெல்லாம் கட்டியிருக்கணும். இன்னும் வரையில எல்லா வேலையும் முடிஞ்சுது. இன்னும் ஆக்கள் வந்து இன்னும் வரையில. அதே மாதிரி இஞ்சாலையும் ஒரு வீடு ஒன்று இருக்குது புதுசாக. பக்கத்துலேயே வந்து அவையில் வந்து கனடாவில் இருக்கணுமாம். அவையில் இப்போ வீடு கட்டி இருக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் நல்ல வடிவான வீடுகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தொங்கல் வீட்டோடையே இந்த ஒழுங்கு வந்து முடிவடைகிறது.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு தண்ணி பெப் ஒன்று இருக்குது. இதிலான் வந்து முதல் எல்லாரும் வந்து இந்த பெப்பிலான் வந்து தண்ணிகள் எடுக்கிறவே. வணக்கம், சொல்லுங்கள். இது மட்டும் பேசுகிறேங்க. நான் இப்பொழுது இருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த இடம் உண்மையில் பலர் அறிந்தது. கடந்த 30 வருடங்களுக்கு முன் மிகவும் ஒரு ஒழுங்கியாக ஒரு சிறிய இடமாக இருந்தது. பால்குளத்துக்கு செல்லும் வழி. அதுக்கு இந்த இடம் எல்லாமே வயல்வெளியாக இருந்த இடங்கள். இன்று குடியேற்றங்கள், பல வீடுகள் எல்லாம் இங்கே அமைந்திருக்கின்ற இந்த தன்மையினை பார்க்கின்றோம். தொடர்ந்து வீடுகள் அமைந்து கொண்டிருக்கின்ற அந்த இவர்கள் இந்த வீடியோடு அமைப்பார்கள் நினைக்கிறேன். இந்த பால்குளமும் இங்கால் முதலை குளம் என்று சொல்வார்கள். அந்த குளத்துக்கும் இடைப்பட்ட இந்த குளப்பகுதியில் இருக்கின்ற இந்த இடம் இதுதான் உங்கள் பலருக்கு தெரிந்திருக்கும். இது ஒரு வயல்வெளியை மைதானமாக்கி நாம் விளையாடி திரிந்த இடம். வயல்வெளியை மைதானமாக்கி தொடர்ந்து பல சுற்றுப்போட்டிகள் பலவற்றை நாங்கள் கண்ட இடம். 96ஆம் ஆண்டு இடம்பெயர்வுகளை தொடர்ந்து வந்து தொடர் 7 வருடங்கள் சுற்றுப்போட்டிகள் நடைபெற்றிருந்த ஈச்சமுடை சனசமணியத்தின் செயலாளராக நான் இருந்த பொழுது அதனுடைய மணி விழாவில் 2002ஆம் ஆண்டு நடத்திய பொழுது இங்கு பாரியொரு கிரிக்கெட் போட்டி ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த கிரிக்கெட் போட்டி யாழ் மாவட்டத்திலேயே சிறந்ததாக கணிக்கப்பட்டு என்னை கூட கேட்டிருந்தார்கள் இந்த சொப்பால் கிரிக்கெட்டை யாழ் மாவட்டத்துக்கு கொண்டு வந்து எடுத்து செல்லுமாறு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்றைய முழுவதுமே குடியேற்றமாக இருக்கின்றது. மிகவும் அந்த மைதானம் இப்பொழுது ஈச்சமட்டையில் மைதானத்தில் பொன்னம்பலம் காணி ஒன்று அங்கே இருந்தது. அது இப்போ புறப்பட்டு பெரிய மைதானமாக காட்சியில் அந்த காட்சியிலே நாம் பார்க்கலாம். உங்களுக்கு என்னை தெரியுமென்னு நினைக்கின்றேன். பரியாரியார் சச்சி மாஸ்டருடைய இறுதி மகன் பவனேசன் இப்போ சச்சி அறிவாலயம் என்ற ஒன்றை நாங்கள் நடத்தி வருகிறோம். அதை அவர்கள் அந்த வீடியோவில் இணைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய தவசியனுடைய இறுதி தம்பி இடையில் தவச்சல் என்று இருக்கின்றார். அவர் வடமாட்சியில் திருமணம் செய்திருக்கின்றார். அதனால் இங்கு வந்து போவது குறைவு. என்னுடைய காணியும் அந்த அருகில் இருக்கிறது. அந்த தென்னந்தோட்டம் தான் என்னுடைய காணி. அதுக்கு அங்கால் கவுசிலருக்கு இருந்தது. அந்த காணிகள் அவர்கள் விற்பனை செய்து அதில் இப்போ மாடி வீடுகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இதனை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஈச்சமோட கிரௌண்ட் வந்து சின்ன நேரம் இல்லோ. பொன்னம்பலம் காணி வந்து எத்தனை ஆண்டு வேணுது? 2004ஆம் ஆண்டு அது கோக்ஸ் மூலமாக வழக்கு வேணுனது. நாங்கள் அங்கே அதுக்கு முன்பு பாரிய சிக்கல் எல்லாம் உள்ளுக்கு போனால் பந்து எடுக்கல. அப்படியான தன்மைகள் எல்லாம் அங்கே இருந்தது. கடைசியாக 2002ஆம் ஆண்டு சிறிய கிரவுண்டாகத்தான் அதுக்குள்ள அந்த சுற்றுப்புட்டி வைக்க முடியாமல் இந்த வயல்வெளியில் வந்து வச்சிருந்தோம். அதற்கு பின்பாக இதெல்லாம் இப்பொழுது வீடுகள் அமைந்திருக்கின்ற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கே இருக்கு ஈச்சமுடையில்? எங்கே இருக்கு? ஈச்சமுட்டை வைர கோயிலுக்கு கொஞ்சம் தாண்டி இருந்தேன் நான். இப்போ நாங்கள் வந்து ஈச்சமட்டையில் இருக்கிறோம். ஈச்சமட்டையில் இருக்கிறோம். நாங்கள் இரவில் இங்கால போய் வர்றது நான் போய் வரவங்க பரவாயில்லை. கொஞ்சம் அடுத்த சந்தி இருக்குது. அந்த சந்தியில் ஒரே பிரச்சனை. குப்பையை போடுறது, இரவில் கொண்டாந்து குப்பையை போடுறதும் இப்போ வகையில் அதால் நாங்கள் போய்க்கிறோம். ஒரே மனம் குளத்தோட போவோம். இதோட கோயில் போகிறத முன் அந்த இடத்துல அதே சொல்கிறீங்களா? இந்த பால் குளத்துக்கு இந்த இதில் இனி மழை பெஞ்சா ஒரே தண்ணி. இதை மழை பெஞ்சா இதுக்குள்ளால போகவே இல்லாது. பக்கத்தில் எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் குளத்தில் எங்களுக்கு மழை பெஞ்சா இப்போ ஒரு பயம். என்ன இந்த மதியில் எப்போ உடையுதுன்ற ஒரு ஏக்கம். அதோட சின்னாக்களும் இருக்குதானே, சின்னாக்கள் இருக்கணும். அப்போ அதால் நாங்கள் இப்போ ஒரு 2 வருஷமாக இருக்கிறோம். இதில் இதுக்கு போன முறை எங்களுக்கு மழையில் சரியாக கஷ்டப்பட்டுட்டோம். முன் வீட்டில் தான் போய் இருந்த நாங்கள் ஒரு 3 நாள். புறா தண்ணி ஓடினா அப்புறம் புறா வீட்டை போனாங்க. அப்படி ஒரு இந்த போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை. இதால் போய் அந்த சந்தியால் போய் வரதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது குப்பையெல்லாம் கொண்டது ரோட்டில் எல்லாம் போட்டு விட்டுருக்கணும். ரோட்டிலாம் குப்பை போட்டால் நாங்கள் போக்குவரத்து எங்களுக்கு சரியான கஷ்டம். நாங்கள் பகலும் போவோம் செய்தில், இரவும் செய்தில். சாமானியும் தட்டுப்பட்டால் அதால் போவோம் செய்தில். இரவு பொழுது வரையில் பேக்கரிக்கு பான் வாங்க போகிறோம் நாங்கள். அந்த நேரம்லாம் கொண்டாந்து போடுவாங்க குப்பையை.
சொன்னா பிடிப்பீங்க வீடியோ சொல்லு என்ன கேஸ் பேசிட்டோம் வைரவ பின்ன காட்டப்போகிறேன் கடை மஞ்சள் பேர் இது பார்த்தீங்கன்னா பழைய டவர்நேஷன் கடையை சொல்லியிருக்கு எல்லாருமே டவர்நேஷன் ரெண்டு தெரியும் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுக்க இந்த அண்ணா எங்களுக்கு பீச்சு மட்டும் பெரிய அதோட இது மட்டும் பைசாடி போட்டோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ முந்தி குப்பை காண இல்லை அது வழி இதில் பேர் வந்து நிறைய பேர் குப்பை ஓட்டுறீங்க அது வந்து அதில் இதுக்கு வந்து குப்பை ஓட்டுறோம் இந்த வீடு வருதுதான் மூட்டை பாய்தர்கள் அப்படின்னா நேற்று வாங்க இச்சி மூட்டை பாய்தர்கள் வந்து கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு வேலை பூச்சி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் நடந்தது சங்காபிஷேகம் பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் இப்போ துரையப்பா இருந்த வீட்டை வந்து பார்க்க போகிறோம் வாங்க அல்பர்ட் துரையப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈச்ச மூட்டை இதில் போய் அது நேரம் வந்தோம்னா நேரம் போகிறது கிடையாது துரையப்பால் அல்பர்ட் துரையப்பாளையம் சொல்லி பதினேழு யாழ்ப்பாணத்தினுடைய முதலாவது மேயர் வீடு தெரியும் பாருங்க இது வந்து முன்னே ஒரு வீடு இந்த எலெக்ஷன் கிட்ட சின்னம் இதெல்லாம் கூட துரையப்பாளுடைய இதான் இதுதான் அந்த சின்னமோட தாமரை போலாம் கருவி பாருங்க இதான் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய முதலாவது மேயர் அவருடைய இதில் வந்து துரையப்பா வந்து முதல் இருந்தவர் இந்த வீடெல்லாம் வந்து முதல் நிறைய அடியாலையெல்லாம் வந்து பங்கர் எல்லாம் வந்து இருந்தது பங்கர் எல்லாம் வந்து இப்போ உடைச்சி வெளியே எடுத்துட்டாங்க இப்போ அவர் வந்து இல்லை இப்போ எல்லாம் வந்து காணிகள் எல்லாம் வந்து விற்று இப்போ கொலனில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு வந்து இப்போ வீடு கட்டுறேன் பாருங்க ஒழுங்கையை வந்து நாங்கள் அல்பர்ட் துரையப்பா வீதி என்று சொல்லுவோம் இந்த வீட்டில் வந்து நான் முந்தி வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பங்கர் இல்லாமல் இது காட்டுங்க எலக்ட்ரிக் பங்கர் இல்லாமல் இருந்தது இப்போ இருக்கோ தெரியல இந்த துரையப்பா வீடு இந்த லேனுக்கு பேர் துரையப்பா லேன் அல்பர்ட் துரையப்பா லேன் தான் இந்த லேனுக்கு பேர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒழுங்காக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதோட வந்து இந்த துரைப்பாளுங்க வந்து முடிவடைகிறது இந்த வீட்டோட வந்து நிற்கிறோம் அதுங்க ஒரு பழங்கால வீடு ஒன்று இருக்குது பாருங்க பழங்காலத்து வீடு உண்டு அது பக்கத்தில் வளவுகள் எல்லாம் வந்து இருக்குது மேலே கடாத்து போகலாம் வளர்க்குறாங்க இங்கே வாங்க போயிட்டாங்களா வீட்டு சரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஈச்சம்பட்ட ரோட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோண்டு காட்டினேன் அந்த பார்க்கில் ரோண்டு பக்கம் முன்காலே வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து மழை பெய்யக்க வந்து இந்த குளமெல்லாம் நிறைஞ்சி இந்த காணிகளுக்குள்ள எல்லாம் வந்து நிறைஞ்சிடும் இந்த தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பப் லைனுங்கள் எல்லாம் வந்து போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து ரோட்டுகளில் வந்து வேலையில எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து வீடுகள் எல்லாம் வந்து இருக்குது
இதுலேயும் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க. குமரன் கடை. கச்சான் பிஸ்கெட் இடம் வந்து இருக்கு. வந்து இந்த கச்சான் சொன்னீங்க அது ஸ்ரீ பில்வேடி ஸ்ரீ நாகசிங் அம்பாள் கச்சான் கொம்புனி இதுதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்ன இதில் நேர தெரிகிற வீடு தான் வந்து பில்வை நாகபூசணி அம்மன் கச்சான் பிஸ்கெட் செய்கிற இடம் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்ன இதில் ஒரு கராச்சி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்பாக இந்த ரீகளுடைய பந்தல் சேவை இது வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்ன இதில் வந்து ஒரு வைர ஓயில் ஒன்று இருக்குது பாருங்க. நான் பிறகு முன்னாடி மேனேஜ்மெண்ட் செய்து இப்போ செய்யிருக்கோம். பார்த்தீங்கன்னா சொன்ன இந்தியாவில் வந்து ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வைர ஓயில் ஒன்று இருக்குது பாருங்க. மணிகளெல்லாம் வந்து வச்சிருக்கணும் பாருங்க. வந்து அம்மனுடைய சன்னிதானம் வந்து இருக்கு பாருங்க. அந்த வீடியோ காட்டினா அப்படிங்கிற பாருங்க. அப்படியே அந்த இல்லைங்க இன்ஜினியர் இது இன்ஜினியர் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைமாட்டு அந்த காலத்துலேயும் இது மட்டும் டீச்சர் கொடுத்த மாஸ்டர் இப்போ இருக்கு பாருங்க. இப்போ மனுஷன் கொடுத்து வந்துருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாஷை இருக்க போகுது. இந்த ரோடு வந்து பத்திமாதா கோயில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பத்திமாதா கோயில். இதில் வந்து மாதாவினுடைய கெவி மேரி வந்து இருக்குது பாருங்க. இதில் வந்து மக்கள் எல்லோரும் வந்து தொட்டு மூட்டி எல்லாம் வந்து செய்வினோம். நான் கோயிலுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கெவி ஒன்று இருக்குது பாருங்க. சொன்னால் மாதா ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம் பாருங்க. கொஞ்சம் ஆலயத்தின்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. பாஷர் மக்கள் ஈச்சமோட்ட மக்கள் எல்லாம் வந்து இந்த கிணத்திலான் வந்து தண்ணி எடுப்பினோம். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த கம்யூனிகேஷன் இது நீங்கள் லக்ஷன் கம்யூனிகேஷன் அந்த காலத்தில் இது வந்து லக்ஷன் கம்யூனிகேஷன் பூசிட்டி எல்லாமே இருக்குது. வந்து சாட்டியா இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதுகளுக்கு எல்லாம் வந்து பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. இதான் வந்து எங்களோட பாலா அண்ணன் பிரபல யூடியூபர் பாலாவுடைய வீடு. கதிரி எல்லாம் கொண்டு தாரு பாருங்க.
பாலான மனசுக்கு தாங்க என்னெல்லாம் வாங்கி தர போறாங்க இன்னைக்கு வாங்கி கொண்டு வர போறாரு எங்களுக்கு பாலானா பாலாண்ணையுடைய ஆட்டோ பாருங்க கொஞ்சம் பாலாண்ண எங்களுக்கு வந்ததுக்கு எவ்வளோ கவனிப்புகள் எல்லாம் பண்ணுறது 2 பேருங்க அதான் எடுத்து நான் என்ன பாருங்க பாலாண்ட வந்து எங்களுக்கு சூடாவும் வேண்டி வந்து கார பூரியும் வேண்டி கொண்டு வந்துருக்கு அப்படியே நேராக போ நேராக எடுத்து ஈச்ச முடியும் ஓ போட்டுட்டேன் இதில் பாருங்க இதுலேயும் ஒரு சின்ன ஒரு கடை வந்து இது முந்தி அந்த காலத்தில் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் மதிய கடை கம்யூனிகேஷன் அந்த கடை கம்யூனிகேஷன் இந்த ஃபோன் வைக்க வர எல்லாமே இங்கே பாருங்க இதான் வந்து ஈச்சமோட்டை சனசம நிலையம் இது வந்து ஈச்சமோட்டை குளம் இந்த குளத்துக்கு அருகாலையெல்லாம் வந்து வீடுகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த நேர் ரோட்டை வந்து சொல்கிறது ஈச்சமோட்டை ரோட்டுண்டு இப்படியே நேராக போய் இஞ்சால திரும்பிங்கன்னு சொன்னால் இது வந்து கொழும்புத்துறை பண்டியந்தாழ்வை நோக்கி போகுது இஞ்சால போனீங்கன்னு சொன்னால் பாஷேரை நோக்கி போகும் அங்கே சனசம நிலையத்தில் வந்து வேலைகள் எல்லாம் வந்து நடந்து வந்திருப்பாருங்க இதில் வந்து அந்த வயது போனாக்கள் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் வாசிப்பினோம் நாங்கள் நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறோம் பாருங்க இந்த சனசமம் வந்து கலட்டியெல்லாம் வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத பாருங்க இந்நாட்டில் விளையாடக்கூடிய மாதிரி ஊஞ்சல்கள் எல்லாம் வந்து இருக்குது பாருங்க அதுக்கு அங்கால வந்து நீச்சமோட்டை கிரவுண்ட் இருக்குது பின்னால பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாஷியூர் புனித அந்தோனியார் ஆலயம் வந்து இருக்குது ஈச்சமோட்டையிலெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து விளையாடக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து இப்போ பாவிக்காமல் விட்டால் மரங்கள் புல்லுகள் எல்லாம் வந்து முளைச்சிருக்கு பாருங்க இந்த கிரவுண்டுக்கு எல்லாம் வந்து வீடுகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க இங்கே வந்து 2 வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சமோட்டை கிரவுண்டுக்கு வந்து ஒரு வரலாறு ஒன்று இருக்குது பார்ப்போம் முந்தி வந்து இந்த பெருசாக கிரவுண்ட் இல்லை இதில் தான் அந்த இதுக்கு இந்த வீடு இதில் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த பிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வரையுமே பெரிய வீடு இருந்தது பொன்னம்பலம் காணி சொல்லி ஒரு ஆளோட வீடு இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டு ஞாபகம் இல்லை அதை ஓட்டு கோர்ஸ் மூலமாக இதை தீர்ந்து தான் இந்த காணியை வேண்டி தான் இந்த பெரிய கிரவுண்டாக மாற்றினது அது காணி இருந்தபடியே உங்களுக்கு விளையாடலாம் கஷ்டம் அதுல இதுவரை இந்த இடத்த பிடிச்சா இதுதான் கஷ்டம் தானே அதுக்கு பிறகு கோர்ஸ் மூலமாக தீர்ந்து நாங்கள் உறுதிக்காணி தானே ஓ ஆனால் அது சரியா பெரிய இடம் கேட்கணும் சரியா தெரியலை அப்புறம் கோர்ஸ் மூலமாக தீர்ந்து காணியை வேண்டி தான் இந்த பெரிய கிரவுண்டாக ஆக்கினது இந்த பிச்செல்லாம் போட நான் வந்து முந்திட்டு இங்கே விளையாட வர்றது இந்த பிச்செல்லாம் நாங்கள் போட்டு போட இந்த கிரவுண்டில் விழுந்து நீங்கள் நான் விளையாட காசு உடனே விழுந்தது இது ஃபுல்லாக வந்து ஈச்சமோட்டை கிரவுண்ட் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் வந்து அடைச்சிருக்கு பக்கத்தில் மதிலுக்கு பின்னால் வாய்க்கால் வந்து இருக்குது வாய்க்கால் வந்து இந்த குளத்தோட வந்து ஜாயிண்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாஷியர் கிரவுண்ட் இதில் வந்து ஃபுட்பால் அதுகளெல்லாம் வந்து விளையாடி பின்னேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்பால் அதுகளெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து விளையாடி கொண்டிருப்பாங்க பாருங்கள் பாஷியர் புனித அந்தோனியார் ஆலயம் வளைவு கோபுரம் வந்து போன வருஷம் தான் போன வருஷம் 6ஆம் மாதம் கொடியேற்ற தண்டு தான் வந்து இந்த பாஷியூர் அந்தோனியார் ஆலயத்துக்கு சொந்தமான வளைவு கோபுரம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது அதுவும் வந்து இரவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டுகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டு நல்ல வடிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சமோடியிலே வந்து பெரிய குளம் வந்து இருக்குது பாருங்க பெரிய குளம் பாருங்கள் ஈச்சமோட்டில் வந்து குளங்கள் இருக்குது பாருங்கள் ஈச்சமோட்டை சந்தியிலேயே வந்து வரவேற்பு அந்தோனியாருடைய திருச்சொருவம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் கணக்கர் சந்திக்கு வந்து ஏறுது இது வந்து சுவாமியார் வீதிக்கு போகுது இது பாஷியூர் அந்தோனியாவிலுக்கு போகுது
ஈச்சமோட்டை போகுது. இதில் வந்து நம்ம பாரம்பரிய ஏகேடன்